ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த 6 அறிகுறிகள் இருந்தால் கட்டாயம் அந்த குழந்தைகளுக்கு சர்க்கரை வியாதி இருக்கும். நீரிழிவு நோய் அதிகமுள்ள நாடுகளோட பட்டியலில் முதல் 3 இடங்கள்ல இந்தியா இருக்கு. ஆனா உங்கள் குழந்தைகளுக்கு இந்த நோய் இருப்பதும் தெரிய வந்ததோ மற்றும் உங்கள் குடும்பத்துல சர்க்கரை நோய் பரம்பரை நோயா இருக்கும் போது அது உங்களுக்கு அதிர்ச்சியை தரும். நீரிழிவு நோய் 2 வகையா இருக்கு. முதல் வகை, குழந்தைகள் உங்கள் குழந்தையின் கணையம் குழந்தைகளுக்கு தேவையான சர்க்கரையை திறன்பட பயன்படுத்த தேவையான இன்சுலினை தயாரிப்பதில்லை என்பதுதான். இரண்டாவது வகை, இது பொதுவா பெரியவர்களுக்கு மட்டுமே உள்ளதாகும். முன்பு கருதப்பட்டது மாறி வருகிற பழக்க வழக்கங்களால குழந்தைகளுக்கும் வருது. உங்கள் குழந்தைகளுக்கு நீரிழிவு நோய் இருப்பதை எவ்வாறு கண்டறிவது? உங்கள் குழந்தைகளுக்கு பின்வரும் அறிகுறிகள் இருப்பதாக நீங்க கவனித்தா அவர்களை உடனே மருத்துவரிடம் அழைத்து செல்லுங்க. அதீத தாகம். உங்கள் குழந்தைகளுக்கு நீரிழிவு நோய் இருந்தா அவர்கள் இடைவிடாது தாகத்தை உணரலாம். இதற்கு காரணம் அது இரத்த சர்க்கரையோட அளவு அதிகரித்து உடல் திசுக்கள்ல இருந்து நீரினை உறிஞ்சுவதாகும். உங்கள் குழந்தைகள் இனிப்பு பானங்களுக்காக அதிகம் இயங்குவாங்க. அடிக்கடி சிறுநீர் கழிப்பது. அதிக தாகம் காரணமா அடிக்கடி குடிக்கும் நீரினோட விளைவாக உங்க குழந்தை அடிக்கடி சிறுநீர் வருகை, கையெழும்போது ஆகியவற்றை மேற்கொள்வாங்க. எது உள்ளே செல்கிறதோ அது வெளியே வர வேண்டும். உங்க குழந்தை அசாதாரணமான எண்ணிக்கையில குளிரலைக்கு செல்வத, இடைவெளியை எடுத்துக்கொள்வதை கவனித்தா அது அதிக சர்க்கரை அளவினோட அடையாளமா இருக்கலாம். அதை அலட்சியப்படுத்தாதீங்க. உடல் எடை இழப்பு. வகை 1 நீரிழிவு நோயில உடல் இன்சுலினோட உற்பத்தி நிறுத்தம் காரணமா உங்க உடல் சர்க்கரையை பயன்படுத்தி உங்களுக்கான ஆற்றலை உருவாக்க முடியாது. எனவே தசை மற்றும் கொழுப்பு இழப்பு ஏற்படலாம். இதனால உங்க குழந்தை திடீரென்று விரைவான அதே சமயம் வேகமான எடை இழப்பும் ஏற்படும். இது அவர்களுக்கு நீரிழிவு நோய் உள்ளதற்கான மற்றொரு அடையாளம் ஆகும். குறைவான சக்தி. தொடர்ந்து உங்கள் குழந்தை சோர்வா அல்லது மந்தமா தோன்றுகிறதா? ஆம், என அவர்களது உடல்ல ரத்தத்தில் உள்ள சர்க்கரையானது அவரது தசைகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஆற்றலா மாற்ற முடியாம போவதாகும். இது அவர்களுக்கு நீரிழிவு நோய் உள்ளதற்கான மற்றும் ஒரு அடையாளமாகும். அதீத பசி உணர்வு. குறைந்த இன்சுலின் அளவு காரணமாக அவர்கள் அதிக ஆற்றலை இழக்கிறாங்க. இதன் காரணமாக உங்க குழந்தைகள் கடுமையான பசியை உணர்வாங்க. இது ரத்தத்துல சர்க்கரையினோட அளவு மிகையாம இருப்பதற்கான பொதுவான அறிகுறிகள்ல ஒன்றாகும். உடலானது சர்க்கரையோட ஆற்றலா மாற்றுவதற்கு இன்சுலினை உற்பத்தி செய்ய பொழுது உடம்பில் உள்ள சர்க்கரையானது பெருங்குடலில் உள்ள அமிலங்கள்ல கரையுது. இது அவசர நிலையின உங்கள் குழந்தைகளுக்கு ஏற்படுத்தலாம். நீரிழிவு நோய் உள்ள எந்த குழந்தைகளுக்கும் இந்நிலை ஏற்படலாம். ஈஸ்ட் தொற்றுக்கள். டைப் 1 நீரிழிவு உள்ள பெண் குழந்தைகளுக்கு ஈஸ்ட் தொற்றுக்கள் அடிக்கடி வரும் அபாயம் உள்ளது. ஈஸ்ட் தொற்று அல்லது தவழும் குழந்தை ஒரு மோசமாக டயபர் தடுப்பும் கட்டலாம். இந்த அறிகுறிகள் மூலம் உங்க குழந்தைகளுக்கு நீரிழிவு இருந்தா கண்டறிய பாருங்க. பெற்றோர்கள் குழந்தைகள் சுகாதார விஷயங்கள்ல கூட எளிய அடையாளங்கள் மற்றும் அறிகுறிகள் கவனமா இருப்பது உங்க குழந்தை நோயால ஏற்படும் சிக்கல்கள் உள்ளிட்ட பிரச்சனைகளை தவிர்க்க உங்களுக்கு உதவ முடியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.